கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த வாலிபம் என்கிற தலைப்பில் நாம் தியானிக்கிறோம். இந்த வாரத்தில் அதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாரத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது இந்த வாலிபம் எப்படி தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த தேவன் நம்ம எந்த அளவுக்கு வாலிப பருவத்தில் நமக்கு எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, நம்மோடு கூட இருக்கிறார். ஆக முடிவில் நான் உங்களுக்கு சொல்வேன், இந்த வாலிபம் எப்படி தேவன் வைத்திருக்கிறார், அதன் மூலமாக நாம் பெறக்கூடிய பலன் என்ன என்று நான் சொல்வேன். ஆகையால் தொடர்ந்து கேளுங்க. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்களின் நரை. அதாவது வாலிபனுக்கு ஒரு க்ளோரி கொடுத்துருக்கிறார். க்ளோரினா அவனுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த்து. அவன் எதையும் சாதிக்க முடியும். இன்றைக்கி அவன் வாலிபன் எப்படி அவன் தேவனுடைய வார்த்தை எடுத்து அவனை அதை உச்சரித்து அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்து, அவனுக்குள்ளே இருந்த எபிலிட்டி அவன் கூட்ட முடியும். கூட்டி அவன் அந்த பில்ட் பண்ணணும். இளமையிலே அவன் அந்த வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அதுக்கு தான் அதை கொடுத்துருக்கிறார். தேடி வந்து உங்களை சொல்லுகிற அந்த வார்த்தை என்னன்னா, நான் உனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடு, உனக்குள்ளே க்ளோரி கொடுத்துருக்கேன், உனக்குள்ளே இந்த இளம் வயதில் உனக்குள்ள ஒரு தூண்டுதல், அதாவது நீ அதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம், நீ அதை எதிர்நீச்சல் அடிக்கக்கூடிய ஆர்வம், இதெல்லாம் நான் உனக்கு தந்திருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஒரு க்ளோரி, ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குறார். பாருங்கள், வாலிபனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறார். ஸ்ட்ரென்த்தை கொடுத்து என்ன செய்கிறார்னா, தேவன் உங்களுக்குள்ளே ஒரு ஆற்றலை உற்பிக்கிறார். எந்த ஆற்றல்? தேவனுடைய வல்லமையான அந்த வார்த்தையை உங்களுக்குள்ளே விதைக்கிறார். உங்கள் உள்ளத்தில் விதைக்கிறார். எப்படி? உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்குது, ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அதனால் அது கண்டிப்பாக ஜெயம் கொள்ள முடியும். இன்றைக்கி நீங்கள் விதைச்சிங்கன்னா இந்த நிலம் வந்து, சில நிலங்கள் பாருங்கள், பூமியில் விவசாயம் என்ன பண்ணுவான், சில நிலங்களுக்கு தந்தாலும் அவன் விதைப்பான். அதனால் அந்த சில நிலங்களில் விதைக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் அந்த மண்ணில் வந்து அவ்வளோ தன்மை இருக்காது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி, தேவன் கொடுத்துற அந்த ஸ்ட்ரென்த்து, தேவனுடைய வார்த்தை நீங்கள் உள்ளத்தில் விதைக்கும் பொழுது, அந்த நிலமான அந்த உள்ளத்தில் நீங்கள் விதைக்கும் போது என்ன நடக்குன்னா, அது பல மடங்கு கொடுக்குது. அது ஒரு நாளும் ஃபெயிலே ஆகாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில் விதைக்கும் பொழுது அது அப்படி நடக்குது. அடுத்தால் என்ன சொல்லி பாருங்கள், முயது வயதானவர்களின் மகிமை அவர்களுக்குள்ளே ஒரு க்ளோரி கொடுத்துருக்காரு. அவர்களுக்குள்ளே என்னதுன்னா நரை, அதாவது முடி நிறைஞ்சிருக்கும்ல, அது ஒரு 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 பக்குவம் மாதிரி. இப்போ ஒரு பழம் இருக்குது, காயாக இருக்குது, அது பழுத்த உடனே அதனுடைய தன்மை எப்படி இருக்குது, ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இல்லையா? காயாக இருக்கும்போது அப்படி கொஞ்சம் இப்படி இருக்கும், பிறகு அது பழுத்த பிறகு அதனுடைய டேஸ்ட்டே வேறு. எல்லாமே பழங்களை சாப்பிடும்போது அதனுடைய பழுத்த பிறகு தான் அதனுடைய டேஸ்ட்டே இருக்குது. அதே போல் இந்த முதிர் வயதிற்குன்னு ஒரு நிறைய தேவன் கொடுத்துருக்கிறார் முடி. அதாவது என்னென்னா, இனிமேல் இவங்கள்ட்ட நீங்கள் எல்லா கனிகளும் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது இவங்களிடத்தில் இல்லாத ஒன்றுமில்லை. அதாவது இவங்களுக்கு இடத்துல நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கான எல்லா தாளமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தன்மை. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வெறும் முடி மட்டும் தான் இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒன்றும் வளர்த்துறதே கிடையாது. தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசுகிறது கிடையாது, வசனம் கிடையாது, படிப்பு கிடையாது, வெறும் முடி மட்டும் தான் நிறைய இருக்குது. ஆனால் தேவன் அந்த மகிமையை எங்கே வச்சுருக்காரு, அந்த நிறைகளை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்டவர்களிடத்துலேருந்து ஒரு சில அதாவது அவங்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அது இப்போ இருக்கவே கிடையாது. ஏன்னா அதை விடையும் மேலான வாலிபர்கள் அந்த மகிமை க்ளோரியை பெற்றுக்கொள்கிறாங்க. இவங்களுக்கு தெரியாத அவங்க கற்றுக்கிடுதாங்க பாருங்கள். ஆனால் பாருங்கள், அந்த பெரியவங்களுக்கு என்னென்னா, இந்த நரம் மட்டும் தான் இருக்குது, மற்றபடி ஒன்றுமே இல்லை. அவங்க இப்போவும் ஏதாட்டு போய் ஒரு சூழ்நிலை வந்துன்னா போதகரை தான் கூப்பிட்டு ஜோம் பண்ணுறது. அதாவது எனக்கு இப்படி ஆகிட்டு அப்படி ஆகிட்டு, இதுக்கு வாங்க, அங்கே வாங்க, வண்டி வாங்கினா இது வாங்க, வீடு வாங்க, எல்லாமே ஒரு போதகர் யாராட்டு ஒருத்தர் வேணும். ஏன்னா இவங்க இன்னும் பாலுங்கிற குழந்தைய போல தான் இருக்காங்க, இன்னும் முதிர் வயது ஆகவே இல்லை. தேவன் சொல்கிறார், அதைத்தான் நான் காட்டுறேன். ஏனென்றால் அந்த முதிர் வயது அந்த நிறையில் காட்டுறேன். நீ எல்லாத்துலேயும் பழுத்து இருக்கணும், அதாவது உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதான் அதுக்கு அர்த்தம். உனக்கு எல்லாம் தெரியணும், தேவனை பற்றி தெரியணும், தேவனுடைய வார்த்தை பற்றி தெரியணும், தேவன் சிலுவையின் மரணத்தை பற்றி உனக்கு தெரியணும். பிள்ளைகள்கிட்ட கேட்க உடனே டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். இந்த வார்த்தை அதுக்கு தான் கொடுத்துருக்காரு. அதுதான் அதனுடைய தன்மையை கொடுத்துருக்காரு, அந்த க்ளோரி அந்த கொடுத்துருக்காரு. அதை பார்த்த உடனே பிள்ளை அவங்களுக்கு அப்பாவுக்கு நல்லா எல்லாம் தெரியும், மெச்சூர்டு தெரியும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் வந்து கேட்கும்போது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் அந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கற்றுக் கொடுக்குற ஒரு வண்ணமாக நீங்கள் அதில் முன்னேறணும் என்று சொல்லி அவர் இந்த நாளில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள். இப்படி தான் நம்ம வாலிபனாக இருக்கும் பொழுதே இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், வாலிபனாக இருக்கும்போது என்னை கற்றுக்கொள்ள வேண்டும். அவனுக்குள்ளே ஒரு க்ளோரி கொடுத்துருக்கிறார், அவனுக்கு ஒரு பராக்க சக்தி கொடுத்துருக்கிறார். தேவனுடைய தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், தேவனுடைய வார்த்தை உள்ளத்தில் வைக்கக்கூடிய ஆற்றல்,
எப்போவுமே தன்னுடைய நாவில் தேவனுடைய வார்த்தை போட்டு அசை போட்டுக்கொண்டே இருக்குது, இரவும் பகலும் தியானிச்சு கொண்டே இருக்குது. இப்படி ஒரு ஆற்றலை அவனுக்குள்ளே வச்சுருக்கு. ஆனால் சில வாலிபர் என்ன பண்ணுறாங்க, அதை வேறு தவறாக யூஸ் பண்ணி அழிந்து போயிடுறாங்க. ஆனால் அதே மாதிரி தான் முதியவர்களும் வெறும் முடி மட்டும்தான் இருக்குது, மற்றபடி அதிலேருந்து ஒன்றுமே இல்லை. தேவன் சொல்கிறார், இந்த 2 மகிமையும் உனக்கு நான் ஏன் தந்தேன் என்றால் நீ பிறருக்கு பலன் பெற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு வாலிபனும் அதை 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 கற்றுக்கொள்ளும்போது முதிர் வயதில் என்ன பண்ணுதான், தன்னுடைய பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ அவன் என்ன செய்கிறான், பலன் படுகிறான். அது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் தியானிக்கிறது என்ன, அவர் நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையிலே குறைவில்லாமல் தந்து கொண்டு இருக்கிறார். ஆகையால் தொடர்ந்து கேளுங்க. புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. நம்முடைய சேனலில் நிறைய போதனைகள், நிறைய தலைப்பில் நான் போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் கேளுங்க. கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் இன்னும் மனரூபமாகவும் உங்களுடைய தேவன் உங்களுக்குள்ளே வந்து கிரியை செய்து எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லாத்திலையுமே பரிபூர்ணம் தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.